ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். இம்மாநாடு வரும் 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. 20 நாடுகளின் தலைவர்கள் உட்பட 45 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். மதுரையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலம் என்று பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த பாலத்தை வரும் 21ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக அரசின் 2026-27ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்தலை முன்னிட்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது. சென்னையில் உள்ள பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் இருவரும் சந்தித்தனர். சட்டசபை தேர்தலையொட்டி என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசித்தனர். 2026 தமிழக தேர்தல் கூட்டணி தொடர்பாக கடந்த சில நாட்களாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவிடம் தெரிவித்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பெங்களூருவில் கூறினார். திமுக ஆட்சியில் கொசுக்களை ஒழிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி வரும் 1ஆம் தேதி மதுரைக்கும் 6ஆம் தேதி வேலூருக்கும் வருகிறார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது என காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவுறுத்தியுள்ளார். மும்பை லோக்பவனில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் மோடி இன்று சந்திக்கிறார். பிரான்ஸ் இந்தியா இடையிலான கூட்டு ஒத்துழைப்பு குறித்து இரு நாட்டு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்ய உள்ளனர். 2026 உலகக்கோப்பை T20 தொடரில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி 184 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளது. வங்கதேசத்தில் புதிய அரசு பொறுப்பேற்கும் நிலையில் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக இருந்த முகமது யூனுஸ் பதவி விலகினார். உடன் பணிபுரிந்த ஊழியர்கள் அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தொழில்துறையை வளப்படுத்துவதற்காக பொறுப்பான செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் வகையில் கிரியேட் இன் இந்தியா திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ஏஐ நிறுவனமான சாட் ஜிபிடியை பிப்ரவரி நிலவரப்படி உலகளவில் 90 கோடி பேரும் இந்தியாவில் வாராவாரம் 10 கோடி பயனர்களும் பயன்படுத்துவதாக அந்நிறுவன தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்துக்கு மாற்ற கோரிய மனுவை சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. மந்தன் பைடக் என்ற பெயரில் நாட்டின் கூட்டுறவு துறைகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தில் நாளை ஆலோசனை நடத்துகிறார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். SIR நடவடிக்கையில் குளறுபடி ஏற்பட்டதை முன்வைத்து 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய நோட்டீஸ் அளிக்க எதிர்க்கட்சிகள் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அம்பத்தூர் அடுத்த பாடியில் கடந்த 2024ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 27 வயது மகத் என்பவருக்கு 22 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து திருவள்ளூர் போக்சோ கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மேற்கு வங்கம், புதுடெல்லி, பீகார் மாநிலங்களுக்கு சிறப்பு ரயில் சேவையை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி இல்லாத நபர்களை பட்டியலில் சேர்த்து வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்த 7 அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் சஸ்பெண்ட் செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அழைப்பை ஏற்று 9 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக வரும் 25ஆம் தேதி இஸ்ரேல் செல்கிறார். சரிகம நிறுவன வசம் உள்ள படங்களின் பாடல்களை பயன்படுத்த இசைஞானி இளையராஜாவுக்கு டெல்லி ஹைகோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது. 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ உரிமை கோரவோ கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது. உலக அளவில் எக்ஸ் சமூக வலைதளத்தின் சேவை முடங்கியுள்ளதால் பயனர்கள் அவதியடைந்துள்ளனர். திடீர் தடங்கள் குறித்து எக்ஸ் தளமோ அல்லது எலான் மஸ்க் தரப்போ எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் 24 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த இத்தாலி தொடரில் இருந்து வெளியேறியது. இதன் மூலம் சூப்பர் 8 சுற்றுக்கு இங்கிலாந்து தகுதி பெற்றது. கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை அருகே சிவராத்திரியை ஒட்டி பழமை வாய்ந்த மகாதேஸ்வரா சுவாமி கோவிலில் தேர் திருவிழா நடந்தது. விழாவில் மாடுகள் தேரை முன்னே இழுக்க அதன்பின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து பக்தி பரவசம் அடைந்தனர்.
TR பாலு கப்பல் போக்குவரத்து துறை மத்திய அமைச்சராக இருந்தபோது அவர் ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை சைதாப்பேட்டை கோர்ட்டில் நேரில் குறுக்கு விசாரணை செய்தார். சைதாப்பேட்டை கோர்ட்டில் நான் ஆஜராகி கேட்ட கேள்விகளுக்கு திமுக MP பாலு பதில் சொல்லவில்லை. என் மீதும் மனைவி மீதும் மேலும் அவதூறு பரப்பினார். அவர் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் என அண்ணாமலை கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்பநல கோர்ட்டில் செங்குளத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வழக்கு தொடர்ந்தார். அவருக்கு எதிராக தீர்ப்பு கிடைத்தது. ஆத்திரமடைந்த பாலமுருகன் நீதிபதி சுதாகர் மீது அரிவாளை வீசினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டில் நீதிபதி மீது அரிவாள் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் நீதியரசருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் பாமர மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை, கட்சியில் சேரும் எண்ணமும் இல்லை. பொதுவெளியில் பேசும் நைனா நாகேந்திரன் போன்றோர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் என் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என நடிகை த்ரிஷா கூறியுள்ளார். வாய் தவறி அந்த வார்த்தை வந்துவிட்டது. யார் மனதும் புண்படும்படி பேசியிருந்தால் மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என த்ரிஷா பற்றி கண்ணிய குறைவாக பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வருத்தம் தெரிவித்தார். நடிகை த்ரிஷா குறித்த நயினார் நாகேந்திரனின் பேச்சு சர்ச்சையான நிலையில் இன்று அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கட்சியின் சார்பாக வருத்தம் தெரிவித்ததோடு இந்த பிரச்சினை முடிந்ததாக நினைக்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். நடிகையின் தனிப்பட்ட வாழ்வை இழிவுபடுத்தி பேசிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பேச்சை பலரும் கண்டித்த நிலையில் கண்டிக்காத ஒரே தலைவர் நடிகர் விஜய்தான் என விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை 20,000 இடங்களில் பாஜக தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். யார் இறந்தாலும் பரவாயில்லை, தான் முதல்வர் என்று விஜய் பேசுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அமையவுள்ள அமைச்சரவையில் காங்கிரசுக்கு அர்த்தம் உள்ள பங்கை உறுதி செய்து ஒப்பந்தம் போட வேண்டும் என திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கு வரும் பிப்ரவரி 20 முதல் 22 வரை கோயம்பேடு தேமுதிக தலைமையகத்தில் நேர்காணல் நடைபெறும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளார். கரூர் பாஜக தலைவர் செந்தில்நாதன் தன்னை பற்றி பேசிய ஆபாச பேச்சுக்கு காங்கிரஸ் MP ஜோதிமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சொந்த திறமை, உழைப்பு, அனுபவம், கண்ணியம் இல்லாத அழுகிப்போன மனநிலை கொண்ட ஆண்கள் என கூறியுள்ளார். தமிழக அரசு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 5,000 வழங்கியதை வரவேற்கிறேன் என O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை குறித்து மாறுபட்ட கருத்து சொன்னால் பெண்கள் கோபப்படுவார்கள் என்றார். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என கோவையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேசியுள்ளார். ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசல்களுக்கு 8,700 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. தமிழகத்தில் வரும் பிப்ரவரி 21, 22ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் 2025-26 முதல் காலநிலை நிதிநிலை அறிக்கையை மேயர் பிரியா வெளியிட்டார். இதில் மூலதன செலவினங்களுக்காக சென்னை மாநகராட்சி ரூபாய் 3,190.61 கோடி நிதியினை ஒதுக்கியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 960 குறைந்து ரூபாய் 1,15,520க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 120 குறைந்து 1 கிராம் ரூபாய் 14,440க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 280க்கு விற்பனையாகிறது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இன்று 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை 5 ரூபாய் 40 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதியதாக நிர்வாகக் குழுவை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தை முடிந்து மாசி பிறந்துவிட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என O. பன்னீர்செல்வம் பதிலளித்தார். தமிழக சட்டசபை தேர்தல் கூட்டணி குறித்து கட்சித் தலைமை முடிவை ஏற்றுக்கொள்வோம் என காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் தெரிவித்தார். கட்சி தலைமை வழிகாட்டுதலுடன் முரணாக யார் நடந்தாலும் தவறு என்கிறார் செல்வ பெருந்தகை. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாக்கூர் ஆகியோரை கட்சி தலைமை அழைத்து பேச உள்ளதாக கூறினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. தமிழகத்தில் தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலும் அதே சின்னம் கிடைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அசாமின் முன்னாள் மாநில தலைவர்
பூபேன் குமார் போரா அக்கட்சியிலிருந்து விலகினார். தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பூபேன் குமார் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. என்டிஏ கூட்டணி வடிவம் பெற்று முழு வடிவத்தோடு அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தான் வெட்டு குத்து என எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்க தகுதியுள்ள சிறந்த நபர் ஸ்டாலின் தான் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். ராகுல் பிரதமராக வருவதற்கு ஸ்டாலின் துணை நிற்பார் என்றார். சட்டசபையில் நாளை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சட்டசபையில் உள்ள சேர், பெஞ்ச், மைக் மற்றும் அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரையும் உரிய முறையில் மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தலைநகராக டெல்லிக்கு பதில் வாரணாசியை கூட பாஜக அரசு அறிவிக்கலாம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். ரூபாய் நோட்டுகளில் காந்தி படத்தையும் நீக்க பாஜக காத்திருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் 50 கருங்கல் குவாரிகளை புதிதாக திறக்க திமுக அரசு அவசரமாக டெண்டர் கோரியுள்ளது. இதில் இருந்தே திமுக அரசு கிடைத்தவரை சுருட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது உறுதியாகியுள்ளது என அன்புமணி கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் பெற்ற பெண்கள் மகிழ்ச்சியிலும் இந்த திட்டத்தை முடக்க நினைத்தவர்கள் அதிர்ச்சியிலும் உள்ளனர் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். கேரள முதல்வராக பினராயி விஜயன் மீண்டும் தேர்வு செய்யப்படுவார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். ஏழைகளுக்கான தேசம், வளர்ச்சியில் தீர்க்கமான குரலை கொண்ட மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கிய ஒரே மாநிலம் கேரளம் என்றார். இலங்கை கோர்ட்டால் விடுவிக்கப்பட்ட பிறகும் 9 தமிழக மீனவர்களை தாயகம் அழைத்து வர எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அலட்சிய போக்கு கண்டனத்துக்குரியது என சீமான் கூறியுள்ளார். மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் என்டிஏ பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கு பதில் தெரியும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மத்திய அரசு போதுமான நிதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டும் திமுக அரசுக்கு உரிமை தொகையாக 5000 ரூபாய் கொடுக்க மட்டும் எங்கிருந்து பணம் வந்தது என தமிழிசை கேள்வி எழுப்பினார். கடனை அதிகரித்து ஒவ்வொரு தமிழர் தலையிலும் 1,40,000 ரூபாய் கடன் சுமையை ஏற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏஐ உச்சி மாநாடு, புதுமை, ஒத்துழைப்பு, பொறுப்பான பயன்பாடு போன்ற ஏஐயின் பல்வேறு அம்சங்கள் குறித்து உலகளாவிய விவாதத்தை வளர்த்தெடுக்கும். உலக தலைவர்கள், தொழில்துறை தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களை அன்புடன் வரவேற்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். நாகரிக அரசியலில் நடைபயில கற்றுக் கொடுத்த எங்கள் தலைவரின் வளர்ச்சியை பார்த்து சமநிலை குலைந்து தன்னிலை மறந்து என்ன சொல்வதென்று தெரியாமல் நயினார் நாகேந்திரன் உளறி இருக்கிறார். இது மோசமான முன்னுதாரணமாகிவிடும் என தவிக நிர்வாகி ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் பைக் மீது வேன் மோதியதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள், ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும். அதை சொல்வது எனது கடமை என சென்னையில் நடந்த கல்லூரி விழா ஒன்றில் கமல்ஹாசன் கூறினார். பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள பஞ்சரான டயர்களும் ஃபங்க்ஷன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழகத்தில் என்றைக்குமே ஓடவே ஓடாது என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோகர் விஜய் முன்னிலையில் தவிகவில் இணைந்தார். 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வாசுதேவநல்லூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர். முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பார்வையிட அரசு கட்டணம் நிர்ணயித்துள்ளது. பெரியவர்களுக்கு 20 ரூபாயும், சிறுவர்களுக்கு 10 ரூபாயும், மாணவர்களுக்கு 5 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. விளையாடும் வடிவங்கள் மாறலாம், இடம் மற்றும் தேதி மாறலாம், ஆனால் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் முடிவு மட்டும் மாறாது. முழு இந்திய அணிக்கும் வாழ்த்துகள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். பார்லிமெண்டை சுமூகமாக நடத்துவதில் காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு ஆர்வம் இல்லை, பிரச்சனைகளை உருவாக்குவதில் அவர் விருப்பம் காட்டுகிறார் என பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர அரசியலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகள் இணைவது குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் புதிய துணை முதல்வராக பொறுப்பேற்ற சுனேத்ரா பவார் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. பிரபல ஒடிசா மாநில பின்னணி பாடகி கீதா பட்நாயக் உடல்நல குறைவால் காலமானார். 73 வயதான அவருக்கு மூளையில் பாதிப்பு உறுதியான நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். ஒடிசா திரையுலகினர் மற்றும் இசை ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நக்சல் வன்முறைக்கு எதிரான போராட்டம் அதன் கடைசி கட்டத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நக்சல் அச்சுறுத்தல் முற்றிலும் முடிவுக்கு வரும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார்.
ராஜஸ்தானின் பிவாடி நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய மேலும் 2 மீட்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்கள் மீது ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விரிவான விசாரணையை துவங்கும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திரா வந்த மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வர் பவன் கல்யாணை சந்தித்து பேசினார். விவசாயம், சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து ஆலோசனை நடத்தினர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நிதி மோசடியில் ஈடுபட்ட 8000க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதாக மத்திய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சபரிமலை கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் செல்வதற்கு கேரள அரசு ஆதரவு அளிக்கிறதா என்ற கேள்விக்கு பெண்கள் நுழைவது போன்ற பிரச்சினைக்குள் செல்வதற்கு முன்பு அரசியல் அமைப்பு ரீதியாக சுப்ரீம் கோர்ட் முதலில் தீர்மானிக்கட்டும் என அம்மாநில சட்டத்துறை அமைச்சர் ராஜீவ் மழுப்பலாக பதிலளித்தார். நாடு முழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகள் நாளை துவங்குகின்றன. மொத்தம் 8000 மையங்களில் தேர்வு நடக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்துகள். கிரிக்கெட்டில் ஒவ்வொரு ரன்னும் முக்கியம் என்பது போல ஜனநாயகத்தில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். படிவம் 6ஐ நிரப்பி உங்களை வாக்காளராக பதிவு செய்யுங்கள் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிவராத்திரி விழாவில் பங்கேற்ற பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இரத்த அழுத்தம் அதிகரிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். 2 விசை படகுகளுடன் கைதான மீனவர்களை காங்கேசன் துறைமுகாமிற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். காரைக்குடி அருகே உள்ள சங்கந்திடல் பொய் சொல்லா மேயர் ஐயனார் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில் அம்மனுக்கு முன்பாக பூசாரிகள் பிரம்ம கபாலத்தை எடுத்து ஆடி வந்தனர். தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியையொட்டி கோவை சொக்கம்புதூரில் நள்ளிரவில் நடந்த மயான கொள்ளை பூஜையில் மாசாணியம்மன் கோயில் பூசாரி எலும்பை கடித்து ஆவேசமாக நடனமாடினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மகா சிவராத்திரியை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக எழும்பூர் ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் சேது விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி முதல் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் வேளாண் துறையின் பங்களிப்பு குறைந்து கொண்டே வருவதாக தமிழக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தெரிவித்துள்ளார். கோவை அன்னூரில் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்டு வரும் பொதுமக்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என கலெக்டரிடம் புகார் மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தனர். சூளகிரி தொழிற் பூங்காவில் விமான இயந்திரங்கள் உள்ளிட்ட பாகங்கள் உற்பத்தி மேற்கொள்ள ரூபாய் 4000 கோடி முதலீடு செய்கிறது அகுவஸ் நிறுவனம். இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் கொடுக்கப்பட்ட மனு மீது எவ்வளவு காலத்தில் முடிவெடுக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் பதிலளிக்க டெல்லி ஹைகோர்ட் கேள்வி எழுப்பி வழக்கின் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தமிழகம் முழுவதும் நாளை கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை ஒருநாள் தள்ளி வைத்துள்ளனர். நாளை நடைபெறுவதாக இருந்த இந்த போராட்டம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை 6 மாதத்தில் முடிக்க விசாரணை நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்களை மன்னிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். 2026 தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மற்றும் தேர்தல் முன்னேற்பாடுகளை கண்காணிக்க ஓய்வு பெற்ற வருமான வரி தலைமை கமிஷனர் பிரதாப் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே மாதம் நடைபெறவுள்ள 128வது மலர்கள் கண்காட்சியை முன்னிட்டு பூங்காவில் பல்வேறு பகுதிகளில் மலர் பாத்திகள் அமைத்து மலர் செடிகள் நடவும் பணியை கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணேரு துவக்கி வைத்தார்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். மார்ச் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும். 12ஆம் வகுப்பு தேர்வை 8,27,475 மாணவர்கள் எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வை 9,09,002 மாணவர்கள் எழுதுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மித்திரங்குடியை சேர்ந்த கல்லூரி மாணவி தீபா விபத்தில் படுகாயமடைந்து முளைசாவடைந்தார். அவரது உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. தீபாவின் உடலுக்கு அரசு சார்பில் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். 2025ஆம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை மூத்த திரைப்பட இயக்குநர் SP முத்துராமனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் அதிகம் வசூலித்த 10 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 4,69 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம் மற்றும் 31,89 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பஸ் நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேசம் அந்த பகுதியில் சமாஜ்வாதி கட்சியின் முக்கிய தலைவர் லால் பகதூர் யாதவ் சென்ற கார் மீது 1000 கிலோ எடையுள்ள உயர் கம்பம் விழுந்தது. இந்த விபத்தில் அவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். விசாரணை நடக்கிறது. சென்னை மற்றும் புறநகரில் 2,06 லட்சம் ரூபாயில் 16 நடமாடும் உழவர் அங்காடிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 53,60 லட்சம் ரூபாயில் 6 ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம், 6 துணை வேளாண் மையங்களையும் திறந்து வைத்தார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனை சுற்றுச்சுவரில் போலீஸ் ஜீப் ஒன்று மோதியது. ADSP பாலமுருகன் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். வாகன தகுதிச் சான்றிதழ் கட்டண உயர்வை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் லாரிகள் இன்று முதல் ஓடாது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள இந்தியன் வங்கியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தமிழக கோயில்களில் இருந்து கடத்தப்பட்டு ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவில் உள்ள 5 சுவாமி சிலைகளை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை ஒன் ஆப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின்னணு பயணச்சீட்டு வழங்க முடியவில்லை. காகிதத்திலான கைமுறை பயணச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கோளாறு சரி செய்யப்பட்டதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஆப் சீரானதால் UPI, NCMC, கிரெடிட், டெபிட் கார்டுகள் ஏற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பழைய பஸ் ஸ்டாண்டில் பஸ்களை இயக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 30க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். கோவை சிங்காநல்லூரில் நகை அடகு கடையின் பின்புறம் கதவை உடைத்து 100 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். CCTV காட்சிகளை சேகரித்த சிங்காநல்லூர் போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மடகாஸ்கரை தாக்கிய கெசானி புயலால் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மொத்தம் 59 பேர் பலியாகியுள்ளனர். 25,000 வீடுகள் சேதம் அடைந்துள்ளன. 27,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மைதான், ஆனால் நான் இதுவரை பார்த்ததில்லை. ஏரியா 51இல் வேற்று கிரகவாசிகளை வைத்து ஆய்வு நடத்தப்படுவதாக கூறுவது உண்மையில்லை என அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய வீரர் இஷான் கிஷன் ஆட்டநாயகன் விருதை வென்றார். பாகிஸ்தானுக்கு எதிராக வெற்றி பெறுவது நம்பிக்கையை அதிகரிக்கிறது. இதே செயல்திறனை தொடர்ந்து காட்ட முயற்சிப்போம் என இஷான் கிஷன் கூறினார். சிவகார்த்திகேயனின் 26வது படத்தின் போஸ்டரை வெளியிட்டு என்றும் அன்புடன் என நடிகர் கமலஹாசன் ட்வீட் செய்துள்ளார். சிவகார்த்திகேயனின் 26வது படத்திற்கு ஜெயோன் என பெயரிடப்பட்டுள்ளது. சிவகுமார் முருகேசன் இயக்கும் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். தெலுங்கில் ரவி தேஜா நடிப்பில் சிவா நிர்வாணா இயக்கியுள்ள படம் இருமுடி. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகும் இப்படம் ஐயப்பன் சுவாமி சுற்றிய கதைக்களம் என்கின்றனர். இதில் நாயகியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார். ரவி தேஜாவின் மனைவியாக காவேரி என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ளதாக போஸ்டருடன் அறிவித்துள்ளனர். சூர்யாவின் 46வது படத்தை இயக்கி வருகிறார் வெங்கி அட்லூரி. அதனை முடித்ததும் நடிகர் நானியை வைத்து இயக்கவுள்ளார். இதில் நாயகியாக நடிக்க மீனாட்சி சௌத்ரியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். வெங்கி அட்லூரியின் முந்தைய படமான லக்கி பாஸ்கர் படத்திலும் நாயகியாக இவர் நடித்திருந்தார்.
விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமணம் உதய்பூரில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே திருமணத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 4 ஐதராபாத்தில் வரவேற்பு நடக்கிறது. பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் அளித்த ஒரு பேட்டியில், பல ஆண்டுகளுக்கு முன் நண்பருடன் ஒரு நிகழ்வில் பங்கேற்றேன். அப்போது என் நண்பருக்கும் இன்னொருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. நானும் எவ்வளவோ தடுத்தும் அந்த நபர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஒரு கட்டத்தில் நான் கோபமாகி அவரை அறைந்ததில் அவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். ஒரு கணம் அதிர்ச்சியாகி என் சினிமா வாழ்க்கையே முடிந்தது என நினைத்தேன். சற்று நேரத்தில் அவர் சுய நினைவுக்கு வந்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன் என்றார். முன்பெல்லாம் ரஜினியின் பழைய படத்தின் டைட்டிலை மீண்டும் சில படங்களுக்கு வைப்பது ட்ரெண்டானது. தற்போது லவ் டுடே, ஒன்ஸ் மோர், யூத் என நடிகர் விஜயின் படங்களின் டைட்டில்களை வைக்கின்றனர். கிஷோர் ராஜ்குமார் என்பவர் தானே இயக்கி நாயகனாக நடித்துள்ள படத்திற்கு 1996 விஜய் நடித்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ற டைட்டிலையே வைத்துள்ளனர். இதில் அண்ணாபென் நாயகியாக நடிக்கிறார். எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விவாதிப்பது சரியல்ல. அருவருக்கத்தக்க வகையில் நைனா நாகேந்திரன் பேசுவார் என எதிர்பார்க்கவில்லை என நடிகை த்ரிஷா கூறியுள்ளார். திருநெல்வேலியில் பொருணை புத்தக திருவிழாவில் பங்கேற்ற இயக்குநர் மாரி செல்வராஜ், நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை, கலைதான் என் தளம், அதில் நின்று நம்பக்கூடிய சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்காக கடுமையாக போராடுவேன். என் திரைப்படங்களே அந்த போராட்டத்தின் ஒரு பகுதி என தெரிவித்தார். படம் ஓடுகிறதோ இல்லையோ, வாரம் படங்கள் வந்த வண்ணம் உள்ளன. நாளை முதல் 12ஆம் வகுப்பு CBSE தேர்வுகள் துவங்குகின்றன. இந்த வாரம் February 20 லவ், சப்ஸ்கிரைப், ஷேர், சிவசம்போ, MG24 ஆகிய 3 படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகின்றன. அடுத்த 2 மாதங்களுக்கு தேர்வுகள் நடப்பதால் பட வெளியீட்டில் சுணக்கம் நிலவும் என்பதால் தியேட்டர்களுக்கு இன்னும் சிக்கல் ஏற்படும்.